ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மெட்ராஸ் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அக்காவுடைய பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அதனால் போயிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே உள்ள எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி இதெல்லாம் பார்க்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் ஐயா சமாதிக்கு பார்க்க போனோம். அங்கே எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பூந்தோட்டம், செடி கிடி எல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது, நேச்சுரலாக. அங்கே பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஜெயலலிதா பார்க்க போனோம். ஜெயலலிதா சமாதிக்கு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளான் என்னென்னா மெரினா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஐயாவும் பார்த்தாச்சு. தான் எம்ஜிஆர் ஐயா சமாதி. நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. நம்ம வீடியோவில் பாருங்கள். இதான் ஐயா எம்ஜிஆர் ஐயா சமாதி. நாங்கள் எவ்வளோ வருஷங்களுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் போனோம், போய் பார்த்துட்டு வருமேன்னு சொல்லி கடற்கரைக்கு வந்துவிட்டோம். கடற்கரைக்கு வந்து அங்கேயும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருந்தோம். 6-7 மணி போல் தான் ட்ரெயின். அதனால் அதண்டியும் நம்ம போய் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மெரினா பீச் பண்ணோம். அங்கே அப்படி கடற்கரையில் ஹாயாக சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் அது எதுவும் வாங்கி சாப்பிட்டு கடற்கரை தண்ணியில் விளாண்டுட்டு அப்படி ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இருந்தது நாங்கள் அக்காங்க. நான் தான் கடைசி பொண்ணு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3 அக்கா, நான் தான் கடைசி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்லாமே இருந்துச்சு. நான் இந்த அக்கா ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அப்படியே 4 அக்காங்க, 3 அக்காங்க, நான் கடைசி. நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். 3ஆவது அக்காவோட பொண்ணு தான் பெரிய பொண்ணாக இருந்தா. அதை பார்க்கறதுக்காண்டி ஃபங்க்ஷன் நடத்திட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது வரைக்கும் சின்ன எங்கள் 4 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 4 பேருக்கும் உள்ள பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு போகணுன்னு, அது எங்கள் 3ஆவது அக்கா மூலமாக தான் போகணுன்னு இருந்திருக்கு. போயிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ரிச் பணக்காரலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால தான் இவ்வளோ ரிச். போயிட்டு வந்த சந்தோஷத்தை வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வீடியோ போட்டோம். சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.